நம்ம சேனல்ல ஸ்பெஷலான வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்போவும் நடிகர் தனுஷ் அவர்களை பற்றியும் அவர் சொன்ன சில விஷயங்களை பற்றியும் அண்ட் அவருடைய ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்பலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தனுஷ் அவர்களை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். என்னதான் அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவர் செய்த அண்ட் செஞ்சுட்டு வர சில நல்ல விஷயங்கள் அவரை ரொம்பவே ஜென்டில்மேனா காட்டிட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். இப்படிதான் நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஆமாங்க, நிறைய பெற்றோர்கள் அவங்களுடைய பிள்ளைகளை மறக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப இருக்கிற அந்த வேகமான உலகத்துல குழந்தைகளுக்காக தான் வேலை பார்க்கறாங்க. ஆனா அதையும் தாண்டி நடிகர்கள் நடிகைகள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க குழந்தைகளை விட்டுட்டும் போறாங்க. அண்ட் எல்லா இடங்கள்லயும் அவங்க மட்டும் தான் போறாங்க. எனி டைமும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் தான் அந்த குழந்தைகளையும் அந்த குழந்தை கூட அவங்க கிட்ட பேசுற விதங்கள் இதெல்லாத்தையும் அவங்க டைம் மேனேஜ்மெண்டோட அந்த குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. அப்படிதான் இங்க தனுஷ் அவர்கள் அவங்களுடைய பசங்களை பாக்குறாரு. என்னதான் தனுஷ் அவர்களுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் டிவோர்ஸ் ஆயிருந்தா கூட அவங்களுடைய மகன்களுக்காக இப்ப வரைக்கும் அவரு வாழ்ந்துட்டு வராருன்னே சொல்லலாம். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் பிரியாம சேர்ந்தா நல்லா இருக்குமேன்ட்டு பல பேருடைய எண்ணமாவே இருந்தது. சரி, நம்மளுடைய பசங்க தான் நமக்கு முக்கியம்ட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்க பசங்க கூட நிறைய செலிப்ரேஷன்ஸ் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தனுஷ் அவர்களுடைய இட்லி கடை படத்துடைய ஆடியோ லான்ச் ஒன்று நடந்தது. அண்ட் அந்த படம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். தனுஷ் அவர்கள் துள்ளுவதோ இளமை அப்படின்ற படம் மூலயமா தமிழ் இண்டஸ்ட்ரியில அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் நிறைய பல படங்கள் பண்ணாரு. பொல்லாதவன் படத்துல அவரை இன்னொரு கோணத்துல காட்டியிருக்காங்க தான் சொல்ல முடியும். அவருடைய ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவருடைய இந்த ஃபைட், காதல், ரொமான்ஸ் இப்படி எல்லாத்துலயுமே சூப்பரா பண்ணியிருப்பாரு. டான்ஸ் உட்பட நல்லாவே ஆடி இருப்பாரு. இப்படி அவருடைய இன்னொரு சைடு இதுதான்ப்பா, சினிமால இப்படியும் வரலாம், இப்படி இருந்த கிராஃப் இப்படியும் மாறும் அப்படின்றதுக்கு தனுஷ் அவர்களுக்கு நல்ல உதாரண படமா பொல்லாதவன் படத்தை அவரது சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த படங்கள்ல எல்லாம் மிக்ஸ்டாய் வந்தது தான் சொல்ல முடியும். எமோஷனல் படம், அதுக்கப்புறம் ஃபேமிலி படம், ஃபைட் சீக்வன்ஸ், கமர்ஷியல் மூவி, இது போல எல்லாம் கலந்த கலவையா இருந்தது. இதெல்லாம் தாண்டி நிறைய பிரபலங்களுடைய விவாகரத்து சர்ச்சையெல்லாம் ஏற்படும் போது எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் அப்படின்ட்டு இவருடைய பேர் தான் வந்துட்டு இருந்தது. என்னதான் விவாகரத்துக்கு காரணம் இவரு அப்படிலாம் சில சர்ச்சைகள் வந்தாலும் அவர் எப்பவுமே அவங்களுடைய பசங்களுக்காக எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்ததே கிடையாது. 42 வயசு ஆகுது தனுஷ் அவர்களுக்கு. ஆனா பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. எண்ணம் போல் வாழ்க்கைன்ட்டு எல்லா மேடைகள்லயும் அவர் சொல்லுவாரு. அதனால்தான் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனைவி விட்டு பிரிந்து இருந்தாலுமே அவங்களுடைய மகன்கள் கூட எப்பவுமே தூண்களாக இருக்காங்க. அந்த வகையில் இட்லி கடை படத்துடைய ஆடியோ லான்ச்ல லிங்கா அவர்கள் வந்திருந்தாரு. அவர் பொது மேடையிலே செமையா கலாச்சாரு. ஒரு அப்பா பையன் பாண்டிங்க ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல தனுஷ் அவர்களும் ரொம்ப நெஞ்ச நிமிர்த்தி ரொம்ப கம்பீரமா ப்ரௌடு மொமெண்ட் அந்த இடத்துல வெளிப்படுத்திருப்பாரு. நான் எந்த விஷயத்துல நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயத்துல நான் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவேன், நான் நல்ல தகப்பன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த நல்ல தகப்பன் அப்படின்னு பேர் எடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா காசு பண்ணலாம் கூட சம்பாதிக்கலாம், ஆனா ஒரு நல்ல தகப்பன் அப்படின்னு பேர் சம்பாதிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் இவருக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருதுனே அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பையன் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆடியோ லான்ச்ல எல்லாத்துலயும் வீடியோ எடுப்பாரு. அதை பார்த்துட்டு என்னப்பா என்ன ஒரு வீடியோ எடுக்கல அப்படின்ட்டு அங்கேயும் கேட்டிருப்பாரு. எடுக்கவான்ட்டு லிங்காவும் கேட்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எப்பவுமே கருங்காலி மாலை அப்படின்ற ஒரு மாலையை ஒன்று அணிஞ்சிருப்பாரு தனுஷ் அவர்கள். எந்த ஒரு ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், எந்த ஒரு ஈவெண்டா இருக்கட்டும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்ல இருப்பாரு. கழுத்துல அந்த மாலை இருக்கும். அந்த மாலைக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கிறதே அவர் அந்த மேடையில தான் சொல்லியிருப்பாரு. அவங்க பாட்டி உடம்பு சரியில்லைன்ட்டு ஊருக்கு போயிருந்தப்போ அப்போ அவருடைய தாத்தாவுடைய போட்டோ மேலே இந்த மாலை இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நான் எடுத்துக்கிட்டா பாட்டின்ட்டு கேட்க அந்த பாட்டி அந்த போட்டோ முன்னாடி போய் நின்று பேசி அதை ஆசீர்வாதம் பண்ணி அந்த மாலையை இவருக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருடத்துக்கு மேல இருக்கிற அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்து யூஸ் பண்ண அந்த ஒரு மாலையை தான் இப்ப இவரு அணிஞ்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அவர் போட்டிருக்காரு, நம்மளும் அதை வாங்கி போடுவோன்ட்டு எவ்வளவு காசு இருந்தாலும் வாங்கி போட்டுட்டு வராங்க. ஸோ பண்ணலாம். ரசிகர்கள் ஒரு பிரபலத்தை பிடிக்குது ரசிச்சு பண்றது தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி அவருக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு எமோஷனல் கதை இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கிடையாது. அதனால தேவையில்லாம காசு அந்த இடத்துல வீண் பண்றதை விட அதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது கூட பண்ணலாம். பயோபிக் உங்களுக்கு எடுத்தா நீங்க என்ன டைட்டில் வைப்பீங்கன்னு கேட்டா, ஏங்க எனக்குன்னு அவ்வளவு வயசாயிடுச்சா, நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு, அதனால பயோபிக்கை பத்தி இப்ப நான் யோசிக்கலன்ட்டு ஒரே வாரத்துல முடிச்சு
அறிவிச்சிட்டாரு. கடவுள் எங்கே அப்படின்னு கேட்டா கடவுள் இங்க இருக்காரு, காதல் கேட்டா காதல் எங்கேயா இருக்கு, துரோகம் பழகிடுச்சு, ஹேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்ல, 30 பேர் 300 ஐடியை வச்சுட்டு தப்பான விஷயத்த பரப்புறது தான். ஆனா அவங்களும் படங்களை வந்து பார்க்க தான் செய்யறாங்க. அப்புறம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி எதுக்கு நம்ம பேசணும், நமக்கு நட்புகள் கிடைச்சிருக்கு, அந்த ஆசீர்வாதத்தோட நம்ம நல்லா வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகா அவரு சொல்லியிருப்பாரு. அண்ட் இட்லி கடை படம் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னாடி இருந்த குட்டி ஸ்டோரி கூட அவர் சொல்லும் போது சர்ச்சையிலும் சிக்கினாரு. ஏன்னா அவர் சின்ன வயசுல இட்லி வாங்க கூட காசு இல்லாம பக்கத்துல இருந்த ஒரு தோட்டத்துல வந்து வேலை செஞ்சு, அவங்க அண்ணா அக்கா எல்லாரும் வேலை செஞ்சு 2 ரூபாய் கிடைக்குமா, அதுல 4 இட்லி 5 இட்லி கிடைக்கும், அதை தான் சாப்பிட்டுருக்காங்க. இப்படிலாம் அவர் சொன்னதை பார்த்துட்டு என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றாரா, எதுக்கு இப்படி வந்து போய் சொல்லணும், அப்பா அவ்வளோ பெரிய ஆளு, அண்ணன் இவ்வளோ பெரிய ஆளு, அக்காங்க 2 பேரும் டாக்டர், அப்படி இருக்கும் போது எப்படி வந்து இது வந்து சாத்தியமாகும் அப்படின்ட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்தது. ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில விசு அவர்களுடைய ஓல்டு வீடியோ ஒன்று இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1982 கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற ஒரு நபர் என்கிட்ட ஏடியா வந்து சேர்ந்தாரு. அவரு கிட்டத்தட்ட தொடர்ந்து 15 படங்கள் என் கூட வேலை செஞ்சாரு. அதுக்கப்புறம் தனியா போயிட்டு என் ராசாவின் மனசுலேன்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணாரு. அவர் தான் கஸ்தூரி ராஜா. ஆரம்பத்துல அவருடைய குடும்ப சூழல் எப்படி இருந்ததுன்னா, கண்ணம்மாப்பேட்டையில ஒரு சந்து வீட்டுல ரொம்பவே ஒரு ஏழ்மையான சூழல், டிவி பார்க்க கூட முடியாது, இட்லி கூட வாங்க முடியாது, அப்படிலாம் வந்து அவங்க அவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நிறைய பேர் அவ பாருங்க என்னுடைய தலைவர் உண்மையை தான் பேசியிருக்காரு, அவர் எதுக்கு பொய்யா சிம்பத்தியை தேடணும், அதுவும் வளர்ந்துட்டாரு அவரு, இதுக்கப்புறம் சிம்பத்தியால அவர் என்ன பெரிய என்ன சாதிக்க போறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, ஸோ அவர் உண்மையை தான் பேசுவாருன்ட்டு இப்போ அவருக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா, அவங்க அப்பா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ஏழ்மையான சூழல்ல தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் படிப்பு, இவருக்கு படிப்பு வரலன்னு சொல்லி நடிப்பு, அவங்க அக்காங்க வந்து டாக்டருக்கு படிக்க வச்சது, இது எல்லாமே அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான். இப்போ இருக்கிற சூழலை வச்சு அவங்க முன்னாடி அப்படி இருந்திருக்க மாட்டாங்கன்ட்டு யாரையுமே ஒரு தவறா எண்ணக்கூடாது. இதே இட்லி கடை படத்துல குட்டி தனுஷ் அவர்களும் வந்திருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் விகான் மதுரையை சேர்ந்தவர். அவங்க அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னலாக மேடையில் பேசியிருப்பாங்க. சிவனும் முருகனும் சேர்ந்து நான் வேண்டி தனுஷ் மாதிரி குழந்தை வேணும்னு சொல்லி தான் தனுஷ் மாதிரியே எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தாருன்னு அவங்க சொல்லும் போது எல்லாருமே எமோஷ்னல் ஆயிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நன்றியோடு இருக்கணும், தனுஷை விட ஒரு படி மேலே என் பையன் வருவான்ட்டு தனுஷ் முன்னாடியே அவங்க ஒரு சபதம் கூட எடுத்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அதை ரொம்பவே பெருமையாக என்கரேஜ் பண்ணியிருப்பாரு தனுஷ் அவர்கள். இந்த இடத்துல அவருடைய பெருந்தன்மையை காட்டியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு வராரு தனுஷ் அவர்கள். உண்மையாலே இவர் கூட சேர்ந்து நிறைய பிரபலங்களும் நடிச்சிட்டு வராங்க. இந்த படம் வெற்றி அடையணும்ட்டு நம்மளுடைய சிலை சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் தனுஷ் அவர்களுடைய சமீப காலம் இந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.